உங்களால் இப்போ 1984க்கு போக முடியாது, கரெக்டாக? நிறைய பேர் வந்து அந்த இயரில் பிறந்திருப்பீங்களா அப்படின்றதே டவுட்டு தான். நான் சொல்கிறேன், இந்த சீரிஸ் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சீரிஸ் பார்த்தா அது 1984க்கு உங்களை கொண்டு போக முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது. என்னடி இது? பட் யூ கேன் ஃபீல் 1984 ஆஃப்டர் வாட்ச் திஸ் சீரிஸ். போபாலில் 1984 நடந்த ஒரு இண்டஸ்ட்ரியல் கேஸ் லீக் தான் உலகத்தோட டாப் செகண்ட் ஏர் பொல்யூஷன் டிசாஸ்டராக இருக்குன்னு சொல்லிட்டு டிசம்பர் 1 வரை யாருமே எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. நார்மலாக ஒரு டிசாஸ்டர் நடக்குது அப்படின்னா, இப்போ கடலில் நடக்குதுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைட் போகலாம், அதே லேண்டில் நடக்குதுன்னா அதுக்கு ஆப்போசிட் சைட் போகலாம். பட் அதுவே ஏரில் நடந்தால், அந்த இண்டஸ்ட்ரியல் கேஸ் லீக் நடந்ததுக்கப்புறம் என்னென்னலாம் விளைவாச்சு அப்படின்றது தான் இந்த சீரீஸோட இதாக இருக்குது. ரொம்ப நேர போராட்டத்துக்கு அப்புறம் போபால் மக்களை ஃபுல்லாக காப்பாற்றினோன்னு செலிப்ரேட் பண்ணுறதுக்கு 15,000 பேர் இருந்தோம். அதில் 1000 பேர் மட்டும்தான் உயிரோடு இருந்தாங்க. அந்த 1000 பேரும் கவர்மெண்ட் மேலே ரொம்ப கோபமாக இருந்தாங்க, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முன் வராத காரணத்தினால. அப்புறம் யாரா இந்த 1000 பேரை காப்பாற்றுறதுன்னு பார்த்தா ஒரு ரயில்வே மேன். எஸ், இந்த சீரீஸோட நேம் வந்து த ரயில்வே மேன், த அன்டோல்ட் ஸ்டோரி ஆஃப் போபால் 1984. இட் ஹேஸ் 1 season and 4 episodes. இது வந்து நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. இஃப் யூ ஹேட் டைம், கமெண்ட் மீ ஹவ் இஸ் திஸ் சீரீஸ்.